உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார், நீதி அரசர் கணக்கு போட்டார். மரக்கா வதப்பாடு விருதுநகர் மாவட்டம் பூரா ஜமீன் உள்ள கணக்கு பூரா முதல் இதான் தோண்டி எடுப்பார். எடுக்கையில் அந்த மரக்கா வதப்பாடுங்கிறது விவசாயம் இருக்கிற இடம் அவனுக்கு ஒதுக்கி போயிடணும். கொஞ்சம் போல் நான் டாக்டரை டாக்டரை 2ஆம் நம்பருக்கு எல்லாம் நான் கொடுக்கல அப்படின்ட்டார். கணக்கு கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. மரக்கா வதப்பாடு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? படிச்சிருக்கிய, இப்போ வந்து நீதிபதியாக உட்காந்துருக்கிய. இந்த மரக்கா வதப்பாடுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ அந்த கணக்கு வென்றுக்கு எல்லாவனுக்குமே தெரியும், பதிரவனுக்கு தெரியும், அரசியல்வாதிக்கு தெரியும். எல்லாவனுக்கும் மரக்கா வதப்பாடு முன்னாடி உள்ள கணக்கை பிரித்து இப்போ அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். கணக்கு போட்டார், கணக்கு எடுத்துக்கோப்பா. இல்லையா முப்படை இராணுவ வானரப்படை உள்ள வரையில் அந்த ஜமீனுக்குள்ளே கணக்கு எடுக்கையில் தோண்டி எடுப்பார். அந்த கணக்கு வந்துடும். பத்திரம் போட்டவன் பூரா மாற்றி அடிக்கான்ல, தின்னு கொளுத்து மப்பேறி போயிருக்கான்ல, அந்த கொளுத்து மப்பறதை இப்போ தூக்குவார். தூக்கையில் அடி துவைச்சி எடுத்து போடுவார். புரியுதா? கைலாசமே மரக்கா வதப்பாடு தான் இருக்குது. ஜமீன் கணக்கு, ஜமீன் கொல்லம் கொண்டா கோட்டையில் கிடக்காப்பா ஜமீன். அவனை தூக்கினேன்னா ராமநாடு ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள கணக்கு பூரா சொக்காரங்களை பூரா சொல்லுவான். சொக்காரங்கன்னு எப்படி தெரியுமா? அதையும் சொல்லணும்ல, சொந்தக்காரன், அவனுடைய சொந்தக்காரன், அவன் குடும்ப வாரிசு சொந்தக்காரன் உள்ள பூரா சொல்லுவான். ராமநாடு ராமேஸ்வரம் கமுதி எல்லாம் இங்கிட்டு எங்கே பாவநாசம், இங்கே குற்றாலம் எல்லாமே அந்த ஜமீன் கணக்கு அவனே சொல்லுவான். எங்கள் சொக்காரங்க எங்கே இருக்காங்க, எங்கள் சொக்காரங்க இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க, போடி நாய்க்கம்பட்டியில் இருக்காங்க, தேனியில் இருக்காங்க. எல்லா இடமும் இந்த இங்கே ஜமீன் உள்ளவனை தூக்கியாச்சுன்னா எல்லா ஜமீனும் ஒன்றோட கூவ மாதிரி குத்த வச்சு அவன் வாரிசு கிடக்கிறத இப்போ மரக்கா வதப்பாட தூக்குவார். முக்கால்